நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட் அவங்கள ரொம்பவே சுண்டி இழுக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் போடுறத விட நம்ம ஒரு தரமான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு எக் ரைஸ் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் ஒரு தடவை அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் ஃபாஸ்ட் ஃபுட் கடை பக்கமே உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு வாங்க சேர்ந்து பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் ஸ்ரீலங்கன் எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்ரீலங்கன் எக் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி முட்டையை நல்லா ஒரு 6 முட்டை எடுத்து நல்லா பக்குவமாக அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ முட்டையை நம்ம லேசாக உப்பு போட்டு நல்லா சூப்பராக அவிச்சிட்டு தொலியெல்லாம் நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். மஞ்சக்கரு தனியாக எடுத்துகிட்டு ஒரு நீட்ட வாக்கில் வெட்டிடுங்க. இது போல் நீட்ட வாக்கில் பீஸாக வெட்டிடுங்க. இதே போல் இருக்கிற முட்டை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் வெட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் வெட்டி வச்சாச்சு. அப்படியே வாங்க அடுப்பு பக்கம் போவோம். பக்கம் இந்த மாதிரி சின்ன கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ நம்ம அந்த எண்ணெய் லேசாக இளஞ்சூட்லேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் மிதமான சூடாகவே இருக்கட்டும். ஏன்னா மசாலா தான் எடுத்த உடனே சேர்க்க போகிறோம், அதனால் கறியிடக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா. இப்போ அந்த மிதமான சூட்லேயும் அந்த மசாலாவை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பிரட்டி கொடுங்க. வருமே ஒரு வாசனை ஜம்முன்னு வருது. இப்போ அந்த மசாலா அந்த எண்ணெயில் அப்படியே லேசாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் ஆன உடனே அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆன உடனே இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே நீட்ட வாக்கில் கட்டி வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இந்த முட்டையை போட்டு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மசாலாவில் அப்படியே பிரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக பிரட்டி கொடுங்க. இப்போ நம்ம இந்த கடாயோடு சேர்த்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு பட்ரு நல்லா உருகி வரட்டும். நல்லா சூடாகி வந்த உடனே இங்கே 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அந்த வெட்டி வச்சுருக்கதை நல்லா இந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை கலந்து விடுங்க பட்டர்லேயும். ஒரே ஒரு மிளகாய் எடுத்து நல்லா ரவுண்டாக பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ 2 பல் பூண்டு எடுத்து நல்லா பெரிய பல் 2 பல் பூண்டு எடுத்து பொடுசாக நுணுக்கி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி கொடுங்க. குடமிளகா ஒரு சின்ன மிளகா எடுத்து அதில் ஒரு பாதி மிளகா நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நம்ம உருகிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு. நம்ம ஏற்கனவே ரைஸுக்கு உப்பு போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதேமாதிரி முட்டை அவிக்கும் போதும் நம்ம உப்பு போட்டு தான் அதை அவிச்சு எடுத்து வச்சுருப்போம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துருங்க. வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு கண்ணாடி பழம் வந்தோடனே தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு லேசாக 2 நிமிஷம் வதங்கினாலும் போதும். அந்த 2 நிமிஷம் வதங்கின உடனே இங்கே நம்ம முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த எண்ணெயோடு சேர்த்து இதில் கொட்டிடுங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாம் கலந்து கொடுங்க, நல்லா பிரட்டி கொடுங்க. அடுப்பு மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த முட்டையில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த வெங்காயத்தில் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க, செட் ஆகி வரட்டும். ஸ்ரீலங்கன் அந்த எக் ரைஸுக்கு ரைஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அரிசி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கோம். பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா தண்ணி கூடுதலாக வச்சு அப்படியே உள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக நெய் விட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். சலசலன்னு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசியோட அளவு 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு 250 கிராம் தான் எடுத்திருக்கோம். எடுத்து நல்லா அந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா உதிரியாக நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே தட்டில் போட்டு நல்லா நம்ம உதிரியாக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதே போல் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. பாஸ்மதி தான் போடணும்னு கிடையாது. இப்போ வாங்க அடுப்பு பக்கம். இப்போ நமக்கு அந்த முட்டை மசாலா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ரெடியான உடனே இப்போ நம்மங்க வடித்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுப்பு வந்து மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த ரைஸோட நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எக் மசாலாவோடு சேர்த்து நம்ம ரைஸை போட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கலந்துக்கிறணும். கலந்துக்கிட்டு சின்னதாக ஒரு 6 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு லேசாக மேலே சாறு மட்டும் ஒரு 10-20 சொட்டு இருக்கிற மாதிரி பிழிஞ்சு விட்ருங்க. மல்லியெல்லாம் ஒரு கையளவு அப்படி எடுத்து மேலே லேசாக தூவி விட்ருங்க. போட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் லேசாக தூவி விடுங்க. சூப்பராக இருக்கும். அந்த மிளகுத்தூள் லாஸ்ட்டாக அப்படி தூவிட்டு அப்படியே ஒரு பெரட்டி விட்டு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்ரீலங்கன் எக் ரைஸு சூப்பராக உதிரி உதிரியாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. நல்லா அப்படியே ஒரு ரைஸு விட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டோம்னா அப்படியே நீட்டாக சாப்பிடுவாங்க. சூப்பராக. இதே போல் நீங்கள் இதே மெத்தடில் ஒரு ஸ்ரீலங்கன் எக் ரைஸ் உங்கள் வீட்லேயே செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.